இளநிலை நீட் தேர்வுகளை ஆன்லைன் வழியில் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இளநிலை நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்தது உள்ளிட்ட பல்வேறு குளறுபடிகள் அம்பலமானது. இதனால் நீட் முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இதனிடையே தேர்வுகளை நடத்தும் தேசிய தேர்வு முகமையை சீரமைக்க மத்திய அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது. நீட் தேர்வு தற்பொழுது எழுத்துத் தேர்வாக நடத்தப்பட்டு வரும் நிலையில் வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகள் புகார்கள் எழுவதால் ஆன்லைன் முறைக்கு மாற்ற மத்திய அரசு பரிசீலனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. 2018ஆம் ஆண்டு ஆன்லைன் தேர்வுக்கான பரிசீலனை முன்வைக்கப்பட்ட போது கிராமப்புற மாணவர்களின் நலன் கருதி அந்த முடிவை மத்திய அரசு கைவிட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேடுகள் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதால் ஆன்லைன் தேர்வு முறையை தேசிய தேர்வுகள் முகமை பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. கணினி மூலம் நடைபெறும் ஜேஇஇ போன்ற தேர்வுகளை கிராமப்புற மாணவர்கள் எழுதும் நிலையில் நீட் தேர்வு ஆன்லைன் வாயிலாக நடத்தப்பட்டால் யாருக்கும் பாதிப்பு இருக்காது என அதிகாரிகள் கருதுவதாக தெரிகிறது. தேசிய மருத்துவ கவுன்சில் இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வு ஆன்லைன் வழியாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய தண்டனை சட்டங்களுக்கு பதிலாக உருவாக்கப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களும் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளன. 1858 முதல் 1947 வரை இந்தியாவை ஆட்சி செய்த பிரிட்டிஷார் 1860ஆம் ஆண்டு இந்திய தண்டனை சட்டத்தை அமல்படுத்தினர். நாடு சுதந்திரமடைந்து குடியரசான பிறகும் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சட்டங்களில் அவ்வப்போது திருத்தங்கள் செய்யப்பட்டு அவையே நடைமுறையில் இருந்து வந்தன. இந்த சட்டங்களில் மாற்றங்களை கொண்டுவர முடிவு செய்த மத்திய அரசு 2020ஆம் ஆண்டு குற்றவியல் சட்ட சீர்திருத்த குழுவை அமைத்தது. அந்த குழுவின் பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்ட புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது மத்திய அரசு நிறைவேற்றியது. பின்னர் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்டு கடந்த டிசம்பர் மாதமே அரசிதழிலும் வெளியிடப்பட்டது. இந்த குற்றவியல் சட்டங்கள் 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்திய தண்டனை சட்டத்திற்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா எனவும், இந்திய சாட்சிய சட்டத்திற்கு பதிலாக பாரதிய சாட்சிய ஆதனியம் என்றும், குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்றும் புதிதாக 3 சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவை ஏற்கனவே அறிவித்தபடி இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. பழைய சட்டங்களில் இருந்தவற்றில் சுமார் 80% புதிய சட்டங்களிலும் இடம்பெற்றுள்ளன. கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு ஆயுள் அல்லது மரண தண்டனை வழங்கவும், கூட்டு சேர்ந்து கொலையில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கவும் புதிய சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பயங்கரவாதம், வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பான வழக்குகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கும் வகையில் புதிய சட்டத்தில் அம்சங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. தவறான திருமண வாக்குறுதியின் கீழ் பாலியல் உறவில் ஈடுபடுவது குற்றம் என்றும் புதிய சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை 15 நாட்கள் வரை நீதிமன்ற காவலில் வைக்க முடியும் என்ற நிலையில் புதிய சட்டத்தின்படி குற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு 60 அல்லது 90 நாட்கள் வரை நீதிமன்ற காவலில் சிறையில் வைக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த 3 மசோதாக்களும் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு இரு அவைகளிலும் மொத்தம் 5 மணி நேரம் மட்டுமே விவாதம் நடைபெற்றது. எனவே போதுமான ஆலோசனைகளோ கருத்துக்களோ கேட்காமல் அவசரகதியில் இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கின்றன. இது தொடர்பான விவாதத்தின் போது நாடாளுமன்றத்தில் 150 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதில் மாநிலங்கள் சிக்கல்களை எதிர்கொள்வதாகவும், அனைத்து துறைகளுடன் ஆலோசித்து நடைமுறைப்படுத்த போதுமான கால அவகாசம் தேவை என்றும் ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் புதிதாக உருவாக்கப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களும் இன்று நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கிணற்றில் தவறி விழுந்த பசுமாட்டை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். டிபி பாளையம் கிராமத்தில் ஆனந்தன் என்பவர் தனது நிலத்தில் பசுமாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டிருந்தார். அதில் ஒரு பசு மாடு எதிர்பாராத விதமாக கிணற்றில் விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கிணற்றில் இறங்கி கயிறு கட்டி டிராக்டர் மூலம் மாட்டை பாதுகாப்பாக மீட்டனர். திருவண்ணாமலை அருகே மரம் வெட்டும் பணியின் போது மரம் சாய்ந்ததில் கிணற்றில் தவறி விழுந்து தொழிலாளி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மூங்கில் தாங்கல் கிராமத்தில் தொழிலாளர்கள் மரம் வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மரம் திடீரென சாய்ந்ததால் தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். இதில் முருகன் என்பவர் அருகே உள்ள கிணற்றின் உள்கரையில் விழுந்து பலத்த காயமடைந்த நிலையில் கிணற்று நீரினுள் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் முருகனின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை வாணியம்பாடி டிஎஸ்பி விஜயகுமார் தொடங்கி வைத்தார். இதில் வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், சென்னை உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து சுமார் 1000 மாணவர்கள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலை தடுப்பு சுவரில் சரக்கு வாகனம் மோதி விபத்துக்குள்ளான பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த திருமுருகன் என்பவர் ஆன்லைன் டெலிவரி செய்யும் பொருட்களை டாடா ஏஸ் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு திண்டுக்கல்லில் இருந்து நத்தம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். குட்டூர் பிரிவு அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலை நடுவில் உள்ள தடுப்பில் மோதி ஒரு பக்கமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வாகனத்தை ஓட்டி வந்த திருமுருகனுக்கு நெற்றி மற்றும் மூக்கு பகுதியில் சிறிய அளவில் காயம் ஏற்பட்டது. அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொடைக்கானலில் குடியிருப்பு பகுதியில் வலம் வரும் யானையை விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் கடந்த சில நாட்களாகவே யானைகள் முகாமிட்டு விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் அதிகாலை வேளையில் பேத்துப்பாறை வீதிகளில் ஒற்றை யானை வலம் வந்தது. இதனால் அதிகாலையில் அன்றாட பணிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அச்சமடைந்து வீடுகளிலேயே முடங்கினர். குடியிருப்பு பகுதியில் முகாமிட்டுள்ள யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரிக்கரையில் மீன்கள் விற்பனை களை கட்டியது. மாயனூர் காவிரி ஆற்றின் கதவணை பகுதியில் வளர்க்கப்படும் மீன்களை மீனவர்கள் வலை வீசி பிடித்து வருகின்றனர். அந்த மீன்களை காவிரிக்கரையில் வைத்து மீனவர்கள் விற்பனை செய்து வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதால் மீன்கள் வாங்க அசைவ பிரியர்கள் அதிக அளவில் குவிந்தனர். ஜிலேபி, கெண்டை மீன்கள் கிலோவுக்கு 50 ரூபாய் வரை அதிகரித்து 150 ரூபாய் வரை விற்பனையாகின. விரால் 1 கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனையானது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு காவல் நிலையத்தில் திடீரென வெடி வெடித்ததால் போலீசார் அலறியடித்து வெளியே ஓடினர். காவல் நிலையத்தின் மேல் மாடியில் பாதுகாப்பு கிட்டங்கி அறையில் இருந்த வெடி திடீரென வெடித்தது. அப்போது கரும்புகை சூழ்ந்ததால் காவலர்களும் பொதுமக்களும் வெளியேறினர். நிகழ்விடத்திற்கு வத்தலகுண்டுவிலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். வெடி விபத்து எப்படி ஏற்பட்டது என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொழிலதிபர் ஜிடி கோபாலகிருஷ்ணனின் மறைவையொட்டி அவரது குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆறுதல் தெரிவித்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்த தொழிலதிபரும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் சம்பந்தியுமான ஜிடி கோபாலகிருஷ்ணன் உடல்நலக்குறைவால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உயிரிழந்தார். இந்நிலையில் மறைந்த கோபாலகிருஷ்ணனின் வீட்டிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஜிடி கோபாலகிருஷ்ணனின் வீட்டிற்கு சென்று அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சுற்றுவட்டார கிராமங்களில் மொய் விருந்து விழா மீண்டும் களை கட்ட தொடங்கியுள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஆடி ஆவணி மாதங்களில் மொய் விருந்து விழா நடத்தப்பட்டு வருகிறது. கஜா புயல் மற்றும் கொரோனா பரவல் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக மொய் விருந்து விழா களை இழந்து காணப்பட்டது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த ஆண்டு 1 மாதம் முன்பாக ஆனி மாதமே மொய் விருந்து விழாவை கொண்டாட தொடங்கியுள்ளனர். இந்த விருந்து விழாவிற்கு வருபவர்களுக்கு ஆட்டுக்கறி பரிமாறி உபசரித்தனர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வீடு கட்டணும், நான் வீடு கட்டிக்குவேன். இது மற்ற மாதிரி என்ன மாதிரி இதை விட்டு இன்னும் ஒரு 12 பேர் என்னோட கூட்டணியில் வைக்கிறாங்க. அவங்க இடம் வாங்குவாங்க, ஒருத்தர் அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. இதனால பலன் எல்லாரும் பலன்ட்டேன். இனி வருங்காலத்தில் இது படிப்படியாக இனியும் நல்லா வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். குறைஞ்சது இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு குறையாது. 1 கோடி ரூபாய்க்கு மேலே தான் எல்லாருக்கும் வரும். எனக்கு ஒரு 25 லட்ச ரூபா வரும். என்ன மாதிரி இன்னும் 10 பேர் வைக்கிறாங்க. முதலியார்குப்பம் படகு குழாமில் புதிய வகையான 2 படகுகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. சென்னை புதுச்சேரி இடையிலான கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முதலியார்குப்பம் படகு குழாமில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். விடுமுறை நாட்களில் கூட்ட நெரிசல் காணப்படுவதால் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் டிஸ்கோ படகு மற்றும் பனானா படகு ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியுள்ளது.